ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஷுதி சக்கரம். ஸோ இந்த சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்மளோட தொண்டை குழி பகுதியில் தான் இந்த விஷுதி சக்கரம் அமைஞ்சிருக்கு. இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தைராய்டு சுரப்பிகளை பாதுகாக்கிற ஒரு முக்கிய பணியை பார்த்தீங்கன்னா இந்த விஷுதி சக்கரம் தான் பண்ணுது. ஸோ இதோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம். ஸோ இந்த விஷுதி சக்கரத்தோட கலம் நீல நிறம். ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெண்வெளி, அதாவது ஆகாஷ்னா என்ன, பிரபஞ்சம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து நம்மளோட சக்தியை எடுத்து நம்மளோட குரல் வளத்தை மேம்படுத்தவும் நிறைய விஷயங்களை இந்த விஷுதி வச்சு தான் நம்ம சொல்கிறாங்க. நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க, இவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக நடக்குது, பழிக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த விஷுதி சக்கரம் கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் ஆகும்போது நிறைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நிறைய நல்ல நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான ஆற்றல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஷுதி சக்கரம் தான். நிறைய சிங்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பாட்டு பாடுறவங்க, மேடை பேச்சாளர்கள். ஸோ அவங்களோட குரல் ரொம்ப இனிமையாக அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷுதி சக்கரம் தான். இந்த விஷுதி சக்கரம் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் எடுத்த உடனே டக்குன்னு இந்த பொய் சொல்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரவே வராது. நேர்மறையான என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷுதி சக்கரம் எல்லா சக்கரங்களும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா முறைப்படி பிராணாயாமம் பண்ணணும். காலையில் எழுந்தோடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஆசனம் பண்ணணும். அது மட்டும் இல்லாத நிறைய மெடிடேஷன்ஸில் நிறைய டைப் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்காது. பேசிக் லெவல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்படி பண்ணணும் திரும்ப நான் ஒரு முறை சொல்கிறேன். இந்த விஷுதி சக்கரம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். தொண்டை வலி, தொண்டை புண், தோள்பட்டை வலி, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த விஷுதி சக்கரம். ஸோ இந்த சக்கரமும் நம்ம கரெக்டாக எப்படி கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான உடலில் பாதிப்பு இந்த 7ம் பார்த்திங்கன்னா சக்தி மையங்கள் சொல்லுவாங்க. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை கரெக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 7 சக்கரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ மெடிடேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி சூழ்நிலை. காலையில் ஒரு 5 to 6 பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்தம் டைம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் சுகாசனம். சுகாசனம்னா நார்மல் நீங்கள் சப்பலங்கள்லாம் போட்டு நம்ம அமருவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காரலாம். பத்மாசனம். ஸோ நிறைய ஆசனம் வகைகள் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த பொசிஷனில் நீங்கள் அமர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப டைட்டாக கண்ணெல்லாம் மூடாதீங்க. ரொம்ப மைல்டாக கண்ணை அமைதியாக மூடிட்டு உங்களோட கவனத்தை இந்த நம்மளோட சென்டர் இது இருக்குல்ல, நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஆக்னியா சக்கரம் இருக்குது. அந்த இடத்துல உங்களோட